நடிகர் பாலா மீது அவரது முன்னாள் மனைவி அமிர்தா அளித்த புகாரின் பேரில் கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விவாகரத்து மனுவில் தனது கையெழுத்தை பாலா போலியாக போட்டதாகவும் ஒப்பந்தத்தில் ஒரு பக்கம் போலியாக உருவாக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனது மகளின் காப்பீட்டுத் தொகை மற்றும் வங்கியில் இருந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை பாலா மோசடி செய்ததாகவும் அமிர்தா புகார் அளித்துள்ளார். நடிகர் சூர்யாவின் 45வது படத்தின் படப்பிடிப்பை சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் வெளிச்சை எனும் பகுதியில் அனுமதி பெறாமல் நடத்தியதால் திடீரென நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 2 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சென்னையில் மற்றொரு பகுதியில் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. 8 படங்கள் ஒரே நாளில் வெளியாவதால் லட்சக்கணக்கானோர் படத்தை பார்க்க முடியாத சூழல் ஏற்படும் என தயாரிப்பாளர் தனஞ்சயன் தெரிவித்துள்ளார். பாரதி ராஜா, ரியோ ராஜ், நட்டி நடிப்பில் மார்ச் 7ஆம் தேதி வெளியாக உள்ள நிறம் மாறும் உலகில் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தயாரிப்பாளர் தனஞ்சயன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மார்ச் 7ஆம் தேதி ஒரே நாளில் 8 படங்கள் வெளியாவதாகவும் இதனால் லட்சக்கணக்கானோர் படம் பார்க்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் தயாரிப்பாளர் தனஞ்சயன் தெரிவித்தார். ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில போட்டா நாங்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலேயும் கோரிக்கை வைக்கிறது 4 படத்துக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டால் நல்லாயிருக்கும். 8 படமெல்லாம் வர்றது நியாயமே இல்லை. ஸோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நண்பர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்ட் மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மார்ச் 7 தான் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.